Welcome back to our channel. என்ன பார்க்க போறோம்னா பேபி ஜான்ல இருந்து பாட்டு வச்சிருக்காங்க. ஆமா, யார் யார் கேஸ்டிங் எல்லாமே தெரியும். வருந்தவன் கீர்த்தி சுரேஷ் ஒரு பாட்டு வர பண்ணியிருந்தோம். ஆமா, ஏற்கனவே அவளோட இசை மழையில இவர் தான் நம்ம அட்லி தான் வந்து தயாரிச்சிருக்காரு இந்த படம். ஆல்ரெடி வந்து ட்ரைலர் விட்டுருக்காங்க தானே? ட்ரைலர் டீசர் விட்டுருந்தாங்க. நம்ம இதுல இந்த பாட்டுல இருந்து ஒரு பாட்டு பண்ணி இருக்கிறோம். ஆமா, ஆல்ரெடி ஒரு பாட்டு பண்ணிருக்கோம். ஆமா, அந்த பாட்டு கூட நல்ல ஹிட் தான். என்னதான் ரஞ்சிதமே சாயில இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு ஆக்சுவலா ரீச் ஆனது சமந்தா ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமன்னா போட்டுச்சு பாத்தியா? அருந்தாவானும் சமந்தாவான ரீல்ஸ் பாத்தியா? இவங்க கூட ஆனாங்க பாத்தியா? யாரு? போனி கபூர் அவங்க பொண்ணு. அவங்க ப்ரமோஷன் எவ்வளவு பண்ணா? சமந்தா ஆடுறதானே ப்ரமோஷனு. மலம பித்தாப்புல சமந்தா ஆடுறத பாட்டு ஹிட். அது வந்து சன் டிவிக்காரனே ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க. சண்டே சரி வாங்க, இந்த பாட்டு வந்து ஈனா மீனாட்டிக்கோட அப்படியே அவங்களோட இந்த ஹிந்தி வெர்ஷன் தான் இது. ஆனா இவங்க எப்படி போட்டிருக்காங்க வேணா பாப்போம். அதே மாதிரி இதுல என்ன ஒரு ஆசைனா, மொட்டை ராஜேந்தர் யார் நடிச்சிருக்காங்க? பாட்டே பாத்துருப்பேன். சரி வாங்க பாக்கலாம். மலையாளமா? அதே கேரளா செட்டப்பா? ஆமா, இங்கேயும் மலையாளம். மலையாளம் குறைச்சி அறியணும். வீட்டுக்குள்ளே கடை வச்சிருக்காங்க. தனி கடை வேற எங்க வச்சிருக்கோம், வீட்டுக்குள்ளே கடை வச்சிருக்கோம். மலையாளமா? எனக்கு பிக்கிலி போ ஏதோ கேட்ட மாதிரி இருக்கேன். ப்ரோமோடே விட்டாங்க. முடிவு வந்துச்சா? இல்ல அவரு கொஞ்சம் பெரிய ஆக்டர் தான் இருப்பாங்க. தான் ரொம்ப இருக்கிறாங்க. பேர் தெரியல, மாடர்ன் லவ் ஸ்டோரியில இருப்பாங்கல்ல. அந்த ஸ்டெப் போடுவோம்ல, நானே ஆடுறேன். जानी बेबी जरूरी मेरे वास्ते सारी खुशियां सारी यार तू है किताबी बुकलों को साबी जो करो जैसे हम चाहे जो करो। तू मेरा तू ही मेरा आसमां, तू मेरा तेरा बिन हूं मैं कहां। तेरे होने से है मेरी जान जान जान, तेरे होने से है मेरी जान। नहीं रे तेरे जैसा इधर लाखों में एक तू नहीं रे तेरे जैसा
ஜான் வீக்ல வர மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நல்லா இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்மளோட கல்ச்சருக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு எமோஷன் இருக்கலாம், அந்த எமோஷன் சைடு அந்த இப்போ நார்த்துக்குன்னா ஒரு எமோஷன் அந்த ஒரு சட்டிலாவோ அது எப்படி இருக்குமோ அது அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி. இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து இதுக்கு அதுக்குன்னு மட்டும் தனித்தனியா இல்லை, எல்லாத்தையும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார் யூஸ் பண்ணிக்கிட்டார்ல, அதெல்லாம் ரொம்ப அம்மிங்கா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அதான் நார்மலா ஒரு மாதிரி அம்மிங்கா ஒன்று பாவம்ல, அது நல்லா சூப்பரா பண்ணிட்டு. மியூசிக் நல்லா தான் இருக்கு. அந்த கேரளா போர்ஷன் அதுவும் நல்லா இருந்தது. இது லாஸ்ட்டாக புஷ்பாவில் கூட அந்த கேரளா இது போடுற மாதிரி இதுலேயும் அந்த பிட்டு வந்து நல்லா இருக்கு. அந்த புஷ்பாவில் இந்த பாட்டு ராஷ்மிகா வந்து ஒரு பாட்டு வந்து ஃபீலிங்ஸ் சாங், அதில் வர ஃபீலிங்ஸ். சரி ஓகே, இந்த பாட்டு ஆனால் நல்லா தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப நல்லா தான் இருக்கு. அதான் அந்த டோனா அந்த ரிதமா வந்து நல்லா இருக்கு இந்த பாட்டு. அந்த டோன் அந்த ரிதம் அதுதான் நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிட்டாரு. மெலடியா இதுக்கு முன்னாடி இது ராம்சரண் அந்த கேம் சேஞ்சர்ல கூட அந்த மெலடி வந்து நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் சொன்னோம். அது கூட வந்து அடிச்சிருந்தாங்க தமிழ் அது வந்து விஷுவல் தான் நல்லா இல்லைன்னு சொன்னோம். ஆமா, அது வந்து நீங்க தப்பாக்கணும் எடுத்து பாட்டே நல்லா நினைச்சிருக்கீங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் அந்த பிட்வீன் அந்த மிடில் போர்ஷன் தான் எங்களுக்கு வந்து கன்வின்சிங்கா இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப நல்லா வைபே நல்லா இருந்துச்சு, ஒரு நல்லா இருக்கு பாட்டுன்ட்டு. மிடில் ரேஞ்சில் அந்த மிடில் வரப்போ ஒரு மாதிரி பிசர் தட்டுற மாதிரி இருந்துச்சு, எங்கேயோ ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு. அது மாதிரி விஷுவல்ஸுமே நாங்கள் வந்து பார்த்ததுனான்னு சொன்னோம். அது லைவ் ஷூட் பண்ணது சில நல்லா இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து அது ஒரு வீடியோ பார்த்து நான் சொன்னார், அது பிக்சர் மட்டும் தான் இருக்குது, ஸோ அதனால அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது வந்து நான் அந்த அளவு டீகோட் பண்ணல. அது எங்க மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. தமிழை வந்து நாங்கள் இது பண்ற மாதிரி நினச்சி நாங்கள் பாட்டே நல்லா இல்லைன்னு சொல்றோம். பாட்டு நல்லா இல்லை எங்களுக்கு தெரியும். சங்கர் பாட்டுலாம் அது கண்டிப்பா இது ஒரு புது இன்வென்ஷன் உள்ள இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அவரு எங்க தமிழ் சினிமால பண்ணிட்டு தான் அவர் தெலுங்குல வராரு. அதனால இங்க பண்ணாதான் அங்க போய் புதுசா பண்ண போறது இல்லை. அது நாங்க வந்து சரியா நாங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நாங்க வந்து அது ப்ரிப்பேர் பண்ணாம கேமரா பத்தி நாங்க ஆக்சுவலா வந்து அனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஓகே நம்ம வந்து விஷுவலாக பேசணும், நிறைய டீகோட் பண்ணுறப்ப நம்ம பேசுகிறோம்னா நம்ம வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணுற இருக்கணும். அதில் என்ன இருக்குது, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணிக்க நாங்கள் வந்து அது பண்ணியிருக்கணும். அது மேஜர் மிஸ்டேக் எங்கள் கையில் தான் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் ஒரு அன்டைம் ஷூட் பண்ணது எங்களோட தப்பா அது. ஏன்னா அந்த டைம் எங்களால் லிசனும் பண்ண முடியல. எங்களால் அந்த சாங் கொஞ்சம் ரொம்ப ரிசர்ன் பண்ண முடியல. நாங்கள் வந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் ரிசர்ன் பண்ணிட்டோம். ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பண்ணோன்னா மேஜர் எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்துக்கணும். யார் சீன் பண்ணுறதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி பேச கேமரா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே எடுக்கணும். ஒன்ஸ் அது தெரியல அந்த டாபிக் பார்க்கவே போகக்கூடாது நம்ம ஆக்சுவலாக. அது எங்கள் மிஸ்டேக்கு. ஸோ இந்த வகையில் தமிழோட ஹிந்தி சைடில் பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி இப்போ இதே பாட்டில் போட்டது அந்த பாட்டுமே நல்ல ஹிட்டு, நல்ல ஹிட். எதுவுமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா இருந்துச்சு. அது வந்து டான்ஸ் நம்பர் அது வந்து நல்லா இருக்கு. இது வந்து நம்ம இதுல வந்து என்னன்னா ஒரு மாதிரி அப்படியே ஃபன்னியா சாங் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபன்னியா எடுத்துட்டு போவாங்க. இது கொஞ்சம் எமோஷனல் சைடு மாதிரி இதை எடுத்துட்டு போவாங்க. விஜயோட ஆக்சுவலா அந்த போர்ஷன் ஃபுல்லாவே எமோஷனலே கன்வே ஆகாது. அவர் வந்து ஹாப்பி லைஃப்ல வாழ்ற மாதிரி இருக்கும். எண்ட்ஸ்ல வந்து அது பிரச்சனை வரப்பதான் அவர் வந்து பேஸ் மாறும். இதுல வந்து ஆக்சுவலா வந்து ஃபீவர் குழந்தை ஃபீவர் வரப்பே வந்து எமோஷனலா வர மாதிரி அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. இன்னொருத்தருமே சொன்னாரு, அது ரொம்ப வருஷம் முன்னாடி, அது தெரிய பழைய படம், அது இப்போ ரீமேக் எடுக்கிறாங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும். சோ அதனால சேஞ்சஸ் இதுல வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் நமக்கு தெரியும். வரப்பயும் சில சேஞ்சஸ் வந்து வரும். ஆக்சுவலா வந்து அதனால வந்து கேரளா போவாங்க. இதுல ஒரு கேரளா போறாரு. பட் ஆனா நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ்நாடு. இதுல வந்து அவர் என்ன மாதிரி இது ஊர்ல இருக்கிறான்னு தெரியாதுல்ல. சோ வந்து அதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும். அந்த கருதா சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த பாட்லயே சேஞ்சஸ் இருக்கு. நம்ம இதுல சத்திரியன் அப்படிதான். சத்திரியனும் தெரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கரு வேற ஓகே. ஸ்கிரீன் பிரைவசி எல்லாமே வேற வேறையா இருக்கும். ஓகே, ஆனா இது அட்லி பண்ணாம அவங்க இவங்க பண்ணிருக்காரு. இல்லடா இல்ல எனக்கு புரியுதுடா. ஏன்னா அது பழைய படம், அது பிலிம்ல எடுத்தது, இது டிஜிட்டல்ல எடுத்தது. அவ்வளவுதான் விஷயம். சரி விடு. அது விஜய் அவ்வளவுதான். சரி ஓகே, இதை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டு பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மேற்கொண்டு இதுல வர இந்த படத்துல வர ட்ரைலர், டீசர், அதுக்கடுத்து ஒரு பாட்டுகள்னா நாங்க ரியாக்ட் பண்ணுவோம்.
ட்ரைலர் ஆல்ரெடி விட்டாங்க. Trailer, டீசர் தான் விட்டுருக்காங்க. So, நாங்க ட்ரைலர் விட்டா trailer wait பார்க்கலாம். பார்க்குறோம். அடுத்தது வெயிட் பண்றோம். நெக்ஸ்ட் அப்டேட் சாங்ஸ்க்குலாம் நாங்கள் வந்து ரேக் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி ஓகே. நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் வந்து முக்கியமாக அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரணும். உங்களுக்கு வரும். புயல் வேகத்தில் நாங்கள் 2K தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இனிஷியலாக நாங்கள் பண்ணுறதுனால சில ஃப்ளாஸ்லாம் வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கமெண்ட்ல சொல்ல நாங்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணி பெட்டரா இன்னும் நல்லா பண்றோம். அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள், உங்களோட நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ண ஆசைப்படுறீங்க எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் கமெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.